அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். எல்லாரும் பைபிள் எடுத்து சேர்ந்து வாசிங்க, இல்லை ஸ்க்ரீனில் பார்த்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அது எந்த நாள்? பெந்தைகோஸ்தே என்னும் நாள். இந்த பெந்தைகோஸ்தே நாளை தான் நாம் இன்றைக்கு அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் உயிர் வாழ்ந்து அவர் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40வது நாள் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். 40 நாட்கள் இந்த பூமியிலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் தரிசனம் கொடுத்தார். 40வது நாள் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அந்த 40வது நாளில் இருந்து 10 நாட்கள் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமில் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நாம் 13ஆம் வசனம் 14ஆம் 15ஆம் வசனங்களிலே நாம் அதை வாசிக்க முடியும். 10 நாட்கள் காத்திருந்த போது 10வது நாள், அதாவது இயேசு உயிர் தெழுந்ததிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே ஆமென் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு சீஷர்களுடைய வாழ்க்கை மாறியது. ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய ஊழியத்தின் தன்மை மாறியது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு ஒரு உயிர் மீட்சி அவர்களுக்குள் உண்டானது. ஸ்தோத்திரம். சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அசாதாரணமாக மாறியது. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே ஆச்சரியப்படுற அளவில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அற்பமாய் பார்க்கப்பட்ட பேதுரு இப்பொழுது அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். காரணம், ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பெந்தைகோஸ்தே என்பது ஒரு பிரிவு என்று நாம் நினைக்காதபடி, பெந்தைகோஸ்தே என்பது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சபை பிரிவென்று அநேகர் நினைத்து இந்த அனுபவத்தை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். பெந்தைகோஸ்தே என்பது ஒரு அனுபவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எந்த ஸ்தாபனத்தில் எந்த சபையில் இருந்தாலும் சத்தியமுள்ள சபைகளில் இருக்கிறவர்கள் மேல் ஆவியானவர் இன்றைக்கும் ஊற்றப்படுகிறார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு அனுபவம். நிரப்பப்படுவது ஒரு அனுபவம். 2வது நடத்தப்படுகிற அனுபவம். இந்த 2 அனுபவமும் நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மை முதலாவது நிரப்புகிறார், அடுத்தபடியாக நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நிரப்பப்பட்டார்கள் பெந்தைகோஸ்தே நாளிலே. அந்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தவும் செய்தார். இன்றைக்கு நமக்குள்ள இந்த 2 அனுபவங்களையும் கர்த்தர் தருவாராக. நிரப்பப்படுகிற அனுபவத்தோடு நின்று விடாதபடி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள நாம் வர வேண்டும். ஸ்தோத்திரம். பெற்றதை உபயோகப்படுத்துவதுதான் நடத்தப்படுகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் நடத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தல நடபடிகள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி ஆவியானவரின் செயல்பாடுகள். ஒரு 7 குறிப்புகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவரின் செயல்பாடுகள். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாள் பெற்றோம் என்ற அந்த நிலையில் நின்று விடாதபடி அனுதினமும் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். அனுதினமும் அவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. கேட்போமா? வலது கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே அனுதினமும் நிரப்பப்பட
அனுதினமும் நடத்தப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, அனுதினமும் நிரப்பப்பட, அனுதினமும் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை வழி நடத்துகிறவர். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அப்போ நிரப்பப்படுகிறது பெந்தைகோஸ்தே அனுபவத்திலே நடந்தது. அதோடு நிற்கவில்லை, அந்த சீஷர்களை கர்த்தர் நடத்துகிறார், வழி நடத்துகிறார். நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடத்தப்படுகிற அனுபவம் ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆவியானவர் நம்மை நிரப்புவதே நம்மை நடத்துவதற்காக தான். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை நிரப்புவதே நடத்துவதற்காக தான். நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் ஆவியானவரை விட்டுறக்கூடாது. இனி நாங்களே எல்லாம் பார்த்துக்கிடுறோம் ஆண்டவரே, அப்படி இல்லை. நிரப்புனதே நம்மை நடத்துவதற்காகத்தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களை நாம் விளங்கி கொள்ள முடியாது. மறுபடி சொல்லுகிறேன், ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரியவைகளை நாம் என்ன செய்ய முடியாது? விளங்கி கொள்ள முடியாது. உலக ஞானத்தை வைத்து நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியம். இதுவரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்பப்படுகிற அனுபவம் குறைந்திருந்தால் இன்றைக்கு மறுபடி நிரப்பப்பட ஆண்டவரிடத்தில் வாஞ்சையோடு ஜெபிங்க. நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும், ஆண்டவரை அனுதினமும் எங்களை நடத்தும் என்ற ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினது எதற்காக? யோவான் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை நீங்கள் வாசித்தவுடன் விளங்காது. அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏன் ஆலயத்துக்கு வரணும், ஏன் சபை கூடுதலை விடக்கூடாதுன்னா, ஆண்டவர் இந்த பிரசங்கங்கள் மூலமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வசனங்களை விளக்கி காண்பிப்பார். ஆமேன். அதற்கான விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஆமேன். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, நினைப்பூட்டுவார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு போதிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பைபிளை தியானம் பண்ணும்போது, ஒவ்வொரு வசனங்களுக்கான விளக்கங்களை ஆவியானவர் தான் நமக்கு தருவார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்த போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்குள் கிரிய செய்தது. இந்த ஆவியானவர் இருதயங்களை திறந்து ஆண்டவருடைய வசனத்தை விளங்கி கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். இது ஆவியானவருடைய வேலை. நம்ம கண்களை திறப்பார், இருதயத்தை திறப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நமக்கு ஆண்டவர் போதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யோவான் 14:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் தேற்றரவாளன், கம்ஃபர்டர். நம்மளை ஆண்டவர் அனுதினமும் தேற்றுகிறவர். அதே போல சத்திய ஆவி, இந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல சத்தியத்திற்குள்ளும், எல்லா சத்தியங்களையும்
அந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறவர். ஆமென். நம்மளை லீட் பண்றவர், போதிக்கிறவர், தேற்றுகிறவர். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நம்மை நடத்துகிறவர், ஆழமான சத்தியங்களுக்குள்ள நடத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறவர். 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். நீதியின் பாதையில் நடத்துவார், சத்திய பாதையில் நடத்துவார், நித்திய பாதையில் நடத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை உணர்த்துகிறவர். யோவான் 16:8, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டித்து உணர்த்துகிறவர். நம்ம மனசாட்சி சில நேரம் உணர்த்தும், இது தவறு, இது செய்யக்கூடாது. இதை உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நமக்குள்ள ஒரு உணர்வை தருகிறார். நமக்குள்ள ஒரு உணர்வை தருகிறார். பாவத்தை குறித்த உணர்வு, நீதியை குறித்த உணர்வு, வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்த ஒரு உணர்வு. ஸ்தோத்திரம். இந்த உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். யூதாஸ் காரியோத் அவன் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையே முடித்து கொண்டான். ஆனால் பேதுருவுக்குள்ள ஸ்தோத்திரம் குற்ற உணர்வு வரவில்லை, ஒரு பாவ உணர்வு அவனுக்குள்ள வந்தது. அவன் மனம் திரும்பினான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை கண்டம் பண்ணுகிறவர் அல்ல. எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் நம்மை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார், கண்டம் பண்ண மாட்டார். எதற்காக தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்மை திரும்பவும் திருத்துவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக. பாவ உணர்வை நமக்குள்ள கொடுக்கிறார். குற்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது, அலக்களிக்கப்படுவான், குழப்பத்துக்குள்ள போயிடுவான். ஆனா பாவ உணர்வு நம்மை தேவனண்டை கொண்டு வருகிறது. எப்பேற்பட்ட ஒரு பாவியாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. இந்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவரண்டை நம்மளை கொண்டு வரார். சிலுவை அண்டை, இயேசுவண்டை நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதங்களில் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இன்னொன்று ஆண்டவருடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரும் நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பின் ஆவி. இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். என்ன தெரியுமா? சபையின் பிறந்த நாள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? முழு உலகத்தில் உள்ள சபைகளின் பிறந்த நாள் இன்றைக்கு தான். சபை பெந்தேகோஸ்தே நாளில் தான் பிறந்தது. சர்ச்சுடைய பர்த்டே என்ன தெரியுமா? இந்த நாள் தான். அல்லேலூயா. சபையின் பிறந்த நாளை மறந்துடாதீங்க. பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளில் தான் சபை பிறந்தது. ஆவியானவர் ஊற்றப்படும் போது சபை பிறந்தது. ஆவியானவர் இருக்கணும், ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் 3வது நபர், ஆளத்துவம் உள்ளவர். 3வது நபர் ஆவியானவர் தான் நம்மை அனுதினமும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் நிறைவடைகிறது. ரகசிய வருகையோடு பரிசுத்த ஆவியானவரின் காலம் இந்த பூமியில் நிறைவடையும். சபை எடுத்து கொள்ளப்படும். ஆமென். சபை இருக்கிற வரைக்கும் தான் ஆவியானவர் இந்த பூமியில கிரியை செய்வார். சபை இருக்கிற வரைக்கும் தான் ஆவியானவருக்கு இந்த பூமியில வேலை இருக்கு. சபை இல்லைன்னா ஆவியானவர் இல்லை. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். சபையை
ஆண்டவர் சேர்த்து கொள்ளதான் மறுபடி வரப்போகிறார். இந்த சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சபையை நடத்துவதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை நடத்துகிறார் என்றால் சபையை நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையை, தேவ பிள்ளைகளை நடத்துவதற்கு ஆவியானவருக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்மை அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு ஒப்பாக, மணவாளனுக்கு இணையாக, அதாவது மணவாளன் விரும்புகிற தன்மையில் மணவாட்டியை உருவாக்குவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன விதத்தில் நம்மை எதிர்பார்க்கிறாரோ அந்த நிலைக்கு நம்மளை தகுதிப்படுத்துவது, அந்த நிலைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த எஸ்தர் ஏகாய் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். ஸ்தோத்திரம். ஏகாய் வசத்தில் இவள் ஒப்புவிக்கப்பட்டாள். அங்கே அவளுக்கு பலவிதமான சுத்திகரிப்புகள் செய்யப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் ராஜ சமூகத்துக்குள் அவள் செல்ல முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவுக்கு முன்னால நிற்கிறதுக்கு எஸ்தருக்கு இந்த சுத்திகரிப்புகளை எல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஸ்தோத்திரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஸ்தோத்திரம், 8வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இந்த ஏகாயுடைய வேலை என்ன? ராஜாவுக்கு முன்னால நிப்பாட்டுறதுக்கு இவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், இவர்களை தகுதிப்படுத்த வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். ராஜா பார்க்கும்போது பழுதில்லாமல் இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. மகாராஜா இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அவரை நாம் மணவாட்டியாகிய சபை சந்திப்பதற்கு இந்த சபையை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி, அனுதினமும் ஆயத்தப்படுத்தி, ஏகாய் என்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென், மகாராஜாவாகிய இயேசுவை சந்திப்பதற்கு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏகாய் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய வசத்தில் சபை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபையை நடத்துகிறவர், சபைக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய நடத்துதலுக்கு நம்ம யார் யார் ஒப்பு கொடுக்கிறோமோ நம்மை அவரை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவரை என்றால் இயேசுவை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். கரங்கள் அசத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த ஆவியானவர் வரும்போது இவருடைய செயல்பாடுகள், ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். முதலாவது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஆவியானுடைய பலத்தினாலே திரும்பி போனார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு எப்படி கொண்டு போகப்பட்டார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போனவர் ஆவியானவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இந்த இயேசு பரிசுத்த ஆவியான் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இப்ப ஆவியானவர் தான் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாரு. இப்ப மறுபடி ஆண்டவர் இவரை எப்படி கொண்டு வர்றாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் இவரை தம்முடைய பலத்தினால் நிரப்புகிறார். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த பிற்பாடு பசி உண்டானது.
எப்போ பசி எடுத்தது? ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பசி எடுக்கு. ஆமென். நம்ம உண்மையாக ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், பசி தெரியும். ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் ஜெபத்தில் தான் இருக்கும். நம்முடைய எண்ணம் சிந்தையெல்லாம் ஜெபத்தில் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 40 நாள் அவருக்கு வேற சிந்தை, பசி உணர்வே இல்லை. அவர் பிதாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். 40 நாள் முடித்ததுக்கு அப்புறம் பசி உண்டானது. 3 சோதனைகள் இயேசு ஜெயித்தார். அதற்கு பிற்பாடு சாத்தான் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று லூக்கா 4:13 வாசிக்கிறோம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வருவான். இந்த சோதனையை ஜெயிச்சிட்டோம்னா நம்மை விட்டு அவன் விலகி போவான். அதுவும் ரொம்ப இல்லை, சில காலம் கொஞ்ச நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுவான். மறுபடியும் போராடுவான், வேற விதத்தில் போராடுவான். ஒரு பிரச்சனை தீரும், அடுத்த பிரச்சனை உருவாகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். அவர் திரும்பி போனது எதுக்கு? ஊழியம் செய்வதற்காக. முதல் குறிப்பு, சோதனையில் ஜெயத்தோடு ஆமென் திரும்பி வருவது. ஆமென். சோதனையில் ஜெயத்தோடு திரும்பி வருதல், அது ஆவியானவருடைய முதலாவது செயல்பாடு. நமக்கு வருகிற சோதனைகள்ல ஆண்டவர் நம்ம கூட இருந்து இந்த ஆவியானவர் ஜெயத்தோடு நாம் திரும்புவதற்கு உதவி செய்கிறார். கலிலேயாவுக்கு இயேசு தோல்வியோட வரல, ஜெயத்தோடு வந்தார். காரணம் ஆவியானவருடைய பலன். நாம் சந்திக்கிற சோதனைகள் இதிலெல்லாம் ஜெயம் எடுக்கன்னா ஆவியானவருடைய பலத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நம்ம சொந்த பலத்தில் எதையும் சாதிக்க முடியாது. சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும். சகரியா 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 6வது வசனம். சகரியா 4:6, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அப்படின்னா வேற எதாலையும் நடக்காது. உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதுல மேற்கொள்ள முடியல, ஜெயம் எடுக்க முடியல, இன்னும் வெற்றி கிடைக்கல, பல தடவை தோற்று போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலேயே அது ஆகும். பெரிய பர்வதமா இருக்கலாம், பெரிய போராட்டமா இருக்கலாம், நீங்க சந்தித்து இதுவரை ஜெயம் எடுக்காத ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயிக்க முடியும் ஆவியானுடைய பலத்திலே நீங்கள் நிரப்பப்படும் போது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆவியானுடைய பலத்தினாலே திரும்பி வர்றார். எப்படி வந்தார் தெரியுமா? ஜெயத்தோடு வந்தார். அல்லேலூயா. சோதனையை தோற்று போய் வரல, சோதனையில விழுந்து போய் வரல, சோதனையில சோர்ந்து போய் வரவில்லை, சோதனையை ஜெயித்து திரும்பி வருகிறார். அதற்கு தான் ஆவியானுடைய பலன் தேவை. ஏன் உபவாசித்து ஜெபம் பண்ணணும்? ஆவியானுடைய பலத்தினால் நிரப்பப்படுறதுக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க, ஆவியானுடைய பலத்தினால நிரப்பப்பட முடியும். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த ஜெபம், பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு தான் ஜெபம். நீங்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள், பாதகமான சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் கடப்பதற்கு ஆவியானுடைய பலன் தேவை. ஆவியானுடைய பலன் தேவை. சாதாரண பலனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் போராடுகிறது ஆவி மண்டலத்தில் இருக்கிற வானமண்டல பொல்லாத சேனையோடு நமக்கு போராட்டம். இதை மேற்கொள்றதுக்கு சரீர பலன் அல்ல, ஆவியில நமக்கு பலன் வேண்டும். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அவர் பலன் எல்லாம் ட்ரையா போயிடுச்சு, அவருக்கு பலனே இல்லை. அதனால தான் பிசாசு சொல்றான், கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். 40 நாள் உபவாசித்ததுல 100% இயேசு மனுஷன், 100% இயேசு தெய்வமாக இந்த பூமியில் இருந்தார். ஆகவே நம்மை போல் அவருக்கு பசி உண்டானது, ஆனால் சரீர பலன் இல்லை. அவர் எப்படி ஜெயித்தார் பிரச்சனைய? ஆவியானுடைய பலத்தினாலே ஆண்டவர் சோதனையை மேற்கொண்டார். கைகளை உயர்த்தி ஆமே. இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்தது அவருடைய சரீர பலத்தில் அல்ல, ஆவியின் பலத்தினால.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தருவாராக. உங்க சரீரத்துல பலன் குறையலாம், உங்க ஆவியில பலன் கூடிட்டே இருக்கணும். உங்க ஆவியில பலன் கூடிக்கிட்டே இருக்கணும். உங்க ஆவியில பலன் இன்னும் அதிகமாகணும். அந்த பலன் கூட கூட நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க ஜெயம் எடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாளும் நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுத்து இயேசுவை போல ஜெயத்தோடு நாம் திரும்பி வர வேண்டும். ஊழியத்தை இயேசு ஜெயத்தோடு ஆரம்பிக்கிறார், ஜெயத்தோடு முடித்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? உபவாசித்து ஜெபம் பண்ற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா ஜெயத்தோடு நம்ம ஆரம்பிப்போம், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கலாம். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் பிரதானமாக அவர் இடத்தில் நாம் ஜெபம் பண்ற அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும், உபவாசிக்கிற அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் அவருக்கு ஆவியானுடைய பலத்தை கொண்டு வந்தது. உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பலன் ட்ரை ஆயிரும், ஆவியானுடைய பலன் உங்களை நிரப்பிட்டே இருக்கும். ஜெபத்தில் நீங்க ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்க பலவீனங்கள் பெருசா தெரியாது, ஆவியானுடைய பலன் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, உன்னத பலத்தினால் என்னை நிரப்புவீராக. சோதனைகளை ஜெயிக்க பலன் தாரும். கேளுங்க கேளுங்க, கைகளை உயர்த்தி கேட்போமா? ஒரு நிமிஷம் ஒரு ஜெப குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சோதனைகளை ஜெயிப்பதற்கு, என்ன வந்தாலும் உமக்குள் நாங்கள் உறுதியாய் நிற்பதற்கு ஆண்டவரே ஆவியானுடைய பலன் எங்களை நிரப்பட்டும். உன்னத பலன். சத்தமே இல்லை, நல்ல சத்தம் உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் நிரப்போம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். அந்த பலன் கூட கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பமும் இடையிலும் கடைசியிலும் ஜெயத்தோடு இருந்தது. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் ஜெயமாக இருக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆவியானுடைய பலன் என்னை நிரப்பணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுங்க. இயேசு கிறிஸ்து இதோட ஜெபத்தை முடிக்கல. அதுக்கப்புறம் இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுகிறார், நேரம் எடுத்து ஜெபிக்கிறார். ஜெப அனுபவம் ஆரம்பத்தோட நிற்கல, அப்பப்போ அந்த ப்ரேயரை பண்ணி ஆண்டவர் அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறார். உள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வல்லமை உங்களுக்குள்ள பெருகணும்னா அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:4. ஆவியானவருடைய இரண்டாவது செயல்பாடுகள் நிறைய இருக்கு பைபிள்ல. இரண்டாவது காரியம் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்களில், சேர்ந்து வாசிப்போம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர், பாதி பேர் வாசிக்கல பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. காலைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பாதி பேர் தூக்க கறக்கத்தில் இருக்கீங்க. எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆவியானவர் அவர் செயல்படும் போது ரெண்டாவதாக பெருக்கம். முதல்ல சொன்ன சோதனையில் ஜெயத்தோடு திரும்பி வருதல். ரெண்டாவது பெருக்கம். உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஒரு பெருக்கம் உண்டாகும். தோல்வி இல்ல, ஜெயம். ஸ்தோத்திரம். குறுகி போக மாட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். சபை ஒரு நாள் குறுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ சில நடவடிக்கைகளை நீங்க பின்னால வாசிக்கும் போது 5000 அப்படியே சபை கூடுது. அதுக்கப்புறம் எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க, பெருக்கம் உண்டானது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும். உங்க ஜெப நேரம் அதிகமாகும். உங்க வேத தியானத்தின் நேரம் அதிகமாகும். நீங்க ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்தில்
ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். நாம் குறுகி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஆபிரகாம் அழைத்தார், அவனை பெருக பண்ணினார். ஒரு ஆபிரகாமை அழைத்து அவனை பெருக பண்ணினார். அவன் ஒருவனாக இருந்தான், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஜன திரட்சியையே கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆமென். உங்க வருமானத்தில் ஒரு பெருக்கம் வேண்டும். இருக்கிற நிலையிலேயே வண்டியை ஓட்டிடலாம் நினைக்காதீங்க. ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை நல்ல வாசிங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனுடைய ஜனம் குறுகி போவதல்ல, அது பெருகி கொண்டே இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம், அருமையான வசனம் உண்டு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதே வசனம் இன்னொரு இடத்துல வருது. மறுபடி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருப்பது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆவியானவர் உங்க கூட இருந்தார்னா வளர்ச்சி உண்டாயிட்டே இருக்கும், ஒரு பெருக்கம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். தாவீதோடு ஆவியானவர் இருந்தார். சவுலை விட்டு விலகினார், தாவீதோடு கூட இருந்தார். அதனால தாவீது அவன் பெருகி கொண்டே இருந்தான். இந்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகும். இந்த ஆவியானவரோட உங்க வாழ்க்கையை இணைந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. நீரோட்டம் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கு. இதே நிலையில நீங்க நீந்தி போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீரோட்டத்திற்கு எதிராக நம்ம நீச்சல் அடிக்கும் போது கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, நீந்த முடியாது. ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எதிராக அல்லது மாறாக அவருடைய நடத்துதலை புரியாம நீங்க உங்க வாழ்க்கை வாழ்ந்தால் ரொம்ப நாள் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஒரு நாள் சோர்ந்து போவீங்க. ஆனா ஆவியானவரோட இணைந்து உங்க வாழ்க்கை இருந்தா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். அதிகமான நாட்கள் ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு இன்னும் பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் ஒரு பெருக்கம் தேவை. காரணம் ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள். ஆவியானவரின் செயல்பாடு. மூன்றாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகும் மறுரூபம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகும் மறுரூபம். பர்சனல் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுது. இந்த சீஷர்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்து பாருங்க. மறுதலித்த பேதுரு 3000 பேருக்கு முன்னால பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லாமா? இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தார்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்குங்க. இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார்னா நாம் மறுரூபத்துக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு மறுரூபம் உண்டாகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, ஆலயத்துக்கு வருவது நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூப அனுபவம் உண்டா? இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை சேவிக்கிறோம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அதுதான் சாட்சி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏன் நிறைய நேரம் நம்ம சாட்சி சொல்ல முடியலன்னா, என் வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் இல்லை. அது நமக்கே தெரியுது. அநேக நேரங்கள்ல ஆமென், ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார்.
நாம் மாறுவதற்கு இடம் கொடுக்கறதில்லை. மாற்றம் எப்படி அவங்க வாழ்க்கையில் வந்தது பாருங்க. அப்போஸ்தலர் 2:42 அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க வாழ்க்கை முறையே மாறிட்டு, அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. மறுரூபம் என்று சொல்லும்போது பர்சனல் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும், வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் தேவை. இவ்வளோ நாள் உலக சிநேகம் அப்படி இருந்தவங்க இப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனுடைய ஜனங்களோடு அவர்கள் அப்பம் பிக்கிறார்கள், சபையில் வந்து ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் மாற்றத்திற்கான ஒரு அடையாளம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உலக சிநேகத்தை நம்ம விட்டுருக்கிறோமா? உலகம் போற போக்கிலே போயிட்டு இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் நம்மளை மாற்றின ஒரு அனுபவத்தை சாட்சியா சொல்ல முடியுமா? கீழே வாசிக்கும் போது 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், தியாகமாய் கொடுத்தார்கள். பர்சனல் லைஃப்ல உண்டான ஒரு மாற்றத்தின் அடையாளம், அவர்கள் தங்களுக்கு இருந்தவைகளை தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை தியாகம் பண்றோமா? ஆண்டவருக்காக நம்முடைய சரீர பலத்தை தியாகம் பண்ணுகிறோமா? ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறோமா? மாற்றம் உண்டானது. அந்த மாற்றத்துக்கான அடையாளத்தையும் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். வெறும் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ஒரு செய்தியோடு அது முடியலை, ஒரு செய்தியோடு அது முடியலை. மாற்றத்துக்கான அடையாளங்களையும் ஆவியானவர் கீழே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். மாற்றம், நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு நிகழ்வா, ஒரு செய்தியா அது நிறைவடையாதபடி, ஆமென், அதை தொடர்ச்சியாக கீழே நிறைய சாட்சிகள் எழுதப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற நிலையில் நின்று விடாதபடி அதை தொடர்ந்து சில சாட்சிகள் எழுதப்பட வேண்டும் என்றால், ஆமென், மாற்றத்துக்கான அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நாம் மாறி இருக்கிறங்கான அடையாளம் நமக்கு முக்கியம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, காணியாட்சிகள், ஆஸ்திகள் இதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள். 45 பிறர் மேல் ஒரு கரிசனை, மற்றவங்க மேல ஒரு கரிசனை. சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக பெயர் சொல்லுகிறோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடுகளில் ஜெபிங்க. இங்கோட பேரை கேட்டுட்டு மறந்துடாதீங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அது ஒரு கரிசனை, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. சபையின் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதான் கரிசனை, அக்கறை. எவ்வளோ ஊழியங்கள் நடக்கிறது, அந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. பிரயாசம், அதற்கு நடுவில் பலன் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, பிரயாசத்திற்கான பலனை பார்க்கணும். ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாற்றத்துக்கான அடையாளங்கள் நிறைய கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 45 எல்லாத்தையும் சகலவற்றையும் வந்து கொடுத்து 46 ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். வாழ்க்கை முறையே மாறிட்டு, உலகத்துக்குள்ள இருந்த இந்த ஜனம், கடமைக்காக இருந்தவங்க, இப்பொழுது தினமும் தேவனுடைய ராஜ்யம். ஆமென், ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டம், சபை ஆராதனை, வீட்டு கூட்டம், சபை ஆராதனை, இப்படி அவர்கள் வாழ்க்கை முறை மாறியது. வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை வேதம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. 3000 பேர் ஒரு நிகழ்வாக, ஒரு செய்தியாக முடியலை, அதை தொடர்ந்து அநேக சாட்சிகள் அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 1000 நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 12 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், வேதத்தில் எழுதப்பட்ட நிறைய சாட்சிகள். எபிரேயர் 11 சொல்லப்பட்ட சாட்சிகள் இவ்வளவு திரளா இருக்க, ஆமென், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். கைகளை அசைச்சு அல்லேலூயா. இந்த சாட்சிகள் எல்லாம் எதுக்கு? நமக்கு முன்னால ஓடின சாட்சிகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டும், நமக்குள்ள ஒரு விசுவாசம் அதிகமாக வேண்டும். ஆமென். எல்லா சாட்சிகளையும் சொல்லிவிட்டு சொல்றார் இயேசுவை நோக்கி. ஆமென். நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆவியானவருடைய செயல்பாடுகள் நிறைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இது ஆவியானவருடைய காலம், சபையின் காலம், கிருபையின் காலம். தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் செயல்படுகிற காலம் இந்த காலம்தான். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆவியானவர் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டான போது அவர்கள் தொடர்ந்து ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். அதுதான் இம்பேக்ட், அதுதான் தாக்கம். என்னை ஆண்டவர் மாற்றினது உண்மையானால் இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேகரை அவரால் மாற்ற முடியும். என்னை ரட்சித்த இயேசு இவர்களையும் ரட்சிக்க முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிங்க. அவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவாரா. 4ஆவதாக ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். 4ஆவது அனுபவம், ஆவியானவர் நமக்குள் நிலை கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுபோல இந்த ஆவியானவரும் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். நாம் சில நேரங்களில் தவறும் போது, சில நேரங்களில் சோர்ந்து போகும்போது, தடுமாறும் போது, கீழே விழுந்து போகும்போது ஆவியானவர் வெளியே போகிறவர் அல்ல. ஆவியானவர் துக்கப்பட்டு நம்மை மறுபடியும் சீர்படுத்துவதற்காக நமக்குள்ளேயே ஆண்டவர் நிலை கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். தாவீதோட வாழ்க்கையில அவன் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகின போதும் ஆவியானவர் அவனை விட்டு விலகல. அதான் 51ஆம் சங்கீதம். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம், சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும். அப்படின்னா அர்த்தம், அப்போ ஆவியானவர் அவனுக்குள்ள தான் இருக்கிறாரு. தவறின போதும், சோர்ந்து போன போதும், துணிகரமாக விழுந்து போன போதும் அவர் அவனுக்குள்ளே தான் நிலை கொண்டிருந்தார். எதற்காக தெரியுமா? உணர்த்துவித்து மறுபடியும் சரி செய்வதற்காக. இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. சில நேரம் ஜெபிக்க முடியல, அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ முடியல, ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடல. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே நிலை கொண்டிருக்கிறார். எதற்காக வென்றால் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்துல இருள், பூமியில ஒழுங்கின்மை, வெறுமை. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் கைவிடலங்க. ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. ஆமென். பின்மாற்ற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனாலும் இந்த ஆவியானவர் நமக்குள்ள நிலை கொண்டிருப்பார். வருத்தப்படுவார், துக்கப்படுவார். எதற்காக? நாம் மறுபடியும் நம்மை சரி செய்வதற்காக, நம்மை திரும்ப அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காக, மறுபடியும் நம்மோடு உறவாடுவதற்காக ஆவியானவர் விட்டு
விட்டு போகிறவர் அல்ல. நம்மோடு கூட இருந்து நம்மை சரியான பாதையில திரும்ப கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம கூட ஆவியானவர் போராடி கொண்டிருப்பார். ஆமென். வார்த்தையின் மூலமா போராடுவார். தேவ சபையில பிரசங்கங்களின் மூலமா போராடுவார். ஆவியானவர் துக்கப்பட்டிருக்கிறத நம்மளால உணர முடியும். அந்த தாவீது சமாளித்து கொண்டிருக்கிறான். நாட்கள் மாதங்கள் சமாளித்து விட்டான். ஆவியானுடைய சத்தத்தை கடைசியில் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா கேட்டபோது அவன் அப்பதான் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும். அப்போ எல்லாத்த விட எது பிரதானம்? அதிகாரத்தை விட, பணத்தை விட, செல்வாக்கை விட, எல்லாரும் சொல்லுங்க, எது பிரதானம்? பரிசுத்த ஆவியானவர். ஒத்துக்கொள்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனுக்கு அதிகாரம் இருந்தது. இன்னும் ராஜ்யபாரம் அவன் கையில தான் இருக்கு. நாம் தவறும் போதும் சில ஆசீர்வாதங்களை உடனே ஆண்டவர் பறித்து கொண்டு போக மாட்டார். ஆசீர்வாதமா தான் இருப்போம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறனால ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம் அல்ல. ஆமென். தப்பு கணக்கு போட்டக்கூடாது. தாவீதோடு ஆவியானவர் இருந்தார், துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவனுக்கு எல்லாம் இருந்தது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யற அளவுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கலாம், எல்லா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். நம்ம சோர்ந்து போனாலும் பின்வாங்கி போனாலும் சில நேரம் கர்த்தரோடு உறவு இல்லாட்டா கூட ரெகுலராக நடக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யும்? ரொட்டீனாக நடக்கும். ஆனால் ஆவியானவர் துக்கத்தோடு இருப்பார். தாவீது லைஃப்பில் எல்லாமே நடந்துச்சு. நியாயம் விசாரித்தான். அவன் அரசாட்சியில் என்னென்ன டியூட்டிஸ் கடமைகள் இருந்ததோ எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சிட்டு இருந்தான். ஆனால் ஆவியானவர் வருத்தத்தோடு இருந்தார். அதனால தான் அவன் எதையும் கேட்கல. ஆண்டவரே இந்த அதிகாரத்தை என் கையில் நிலைப்படுத்தும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணல. பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்துடாதீங்கப்பா, ஏன்னா அதுதான் எனக்கு எல்லாத்த விட முக்கியம். தாவீதுக்கு தெரியும், ஆவியானவர் இல்லைன்னா நான் சீரோதாண்டு தாவீது அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கணும். துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, வருத்தப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் சந்தோஷமாய் இருக்கும் நிலையில் ஆமென் நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இது ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார், நிலை கொண்டுதான் இருப்பார். ஆனா துக்கத்தோடு இருப்பார். தாவீதை விட்டு ஆண்டவர் போகல, ஆவியானவர் அவனோடு நிலை கொண்டுதான் இருந்தார். ஆனா துக்கப்பட்டு கொண்டு இருந்தார். தாவீதை தான் ஜெபம் பண்றான், ஆவியானவரே ஸ்தோத்திரம், நீர் என்னை விட்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. பாவம் செய்யும் போது ஆண்டவரை அந்த உறவுல விரிசல் உண்டாகும் போது பாதிக்கப்படுறது ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம், அந்த ரட்சிப்பின் அனுபவம் பாதிக்கப்படும் போது உற்சாகத்தை இழந்துருவோம். எதெல்லாம் நம்ம சந்தோஷமா செஞ்சோமோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். ஜெபம் பண்ணனா அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், இப்போ உற்சாகமே இல்லை. அப்போ ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா, ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் உற்சாகத்தை இழந்துருவீங்க. ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு உற்சாகம் குறைஞ்சிரும். அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் ஏதோ ஒரு நிலையில் எனக்குள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை நான் துக்கப்படுத்தி ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வாழ முடியாது. அவர் சந்தோஷப்படுற அளவில் நான் வாழ்ந்தா என் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தாவீதுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு, அதான் அடுத்த வசனத்தில் சொல்ற, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவர் நம் கூடவே ஆவியானவர் இருக்கிறார்னா
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இருள் தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது எதற்காகனா அதை சரி செய்வதற்காக அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஆமென், தேவன் வெளிச்சத்தையும் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். 4ஆம் வசனத்தில் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அவர் அசைவாடுறார்னா ஒரு மாற்றம் நமக்குள்ள வந்துடும். எனக்குள்ள நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், என்னை விட்டு விலகாத ஆவியானவர் என்னை நிச்சயம் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நிச்சயம் உயிர்ப்பிப்பார், என்னை திரும்பவும் ஆண்டவர் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க மற்ற நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் என்னை உயிர்ப்பிக்கிறவர். நான் இருக்கிற நிலையில் அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு, என்னை நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். 5வது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பெசலேயலை ஆசரிப்பு கூடார பணிகளை செய்வதற்கு ஆவியானவர் நிரப்புகிறார். எதை செய்வதற்கு? சகலவித வேலைகள். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட வேலைகள்? 5வது குறிப்பு, ஆவியானுடைய செயல்பாடு என்னன்னா சகல வேலைகளையும் நேர்த்தியாய் செய்கிற ஞானத்தை தருகிறவர். சகல வேலைகளையும் நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். எதை செஞ்சாலும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். யோசேப்பு வாழ்க்கையில எல்லாம் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் எல்லாத்துலயும் டாப்ல இருந்தான். காரணம், ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சகல வேலைகளையும் இங்கதான் சொல்ல, சகல வித வேலைகளையும் எல்லாத்தையும் செய்யற ஆலயத்துல ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்து என்னென்ன கிருபை தராரோ எல்லாத்தையும் நேர்த்தியா செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். இது எனக்கு தெரியும், அது தெரியாது அப்படி இல்லை. எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தர்றாரோ அதையெல்லாம் நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நான் இதுதான் முடியும், அது முடியாது அப்படி இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவைக்கு ஏற்ப நம்மை சகல காரியங்களையும் செய்கிற நபராய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவைக்கு ஏற்ப எல்லா காரியங்களிலும் ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கும்போது நாம் சரியாய் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை அப்படி பயன்படுத்துகிறவர். இந்த ஆவியானவர் நம்மை ஏதோ ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்பர்ட்டா வைக்க மாட்டார். என்னென்ன டைம்ல என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறதோ அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அதுல ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தந்து நடத்துவார். சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அதுல ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படும். என்னென்ன காரியத்துல எப்போ ஆவியானவருடைய ஒத்தாசை தேவையோ நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் எல்லா நேரத்திலும் ஆமென் நமக்கு சகல காரியங்களையும் செய்வதற்கு ஞானத்தை தருகிறார். கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் ஆவியானுடைய ஸ்பெஷாலிட்டி, ஆவியானுடைய செயல்பாடு. நமக்கு பழக்கம் இல்லாத காரியங்கள்ல கூட நம்மளை பழக்கப்படுத்திடுவார். அல்லேலூயா. நமக்கு பழக்கம் இல்லாத காரியங்கள் இந்த ஆலயத்தில் நம்ம எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி பயிற்சி நம்ம எடுத்துடணும். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா காரியத்திலும் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய அளவில் ஆவியானவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா காரியங்களிலும் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர் சகல வேலைகளையும் செய்வதற்கு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சகல வேலைகளையும் செய்வதற்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன காரியங்கள் தேவையோ அத்தனையிலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த ஆவியானவர் எந்த மனுஷனையும் ஆமென் தேறினவனாக இயேசுவுக்குள் நிறுத்துகிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார் தேறினவர்களாக. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேறின அனுபவம் ஆண்டவர் நம்மகிட்ட கையில் தர்ற எல்லாத்தையும் நேர்த்தியா மிக ஆசீர்வாதமா செய்து முடிக்க கர்த்தர் நம்ம கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு முக்கியமான ஒரு வசனம். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. எந்த நற்கிரியை, ஸ்தோத்திரம், எந்த வேலையும் இந்த ஆலயத்தில் எந்த வேலையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். எந்த காரியத்தை செய்யனாலும் ரெடி. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை அபிஷேகத்தை நமக்குள்ள தர்றார். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்புக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஞானத்தை கிருபை ஆண்டவர் நமக்குள்ள ஆவியானவர் தருகிறார். எந்த நற்கிரியும் இதைத்தான் செய்ய முடியல, எதையும் எந்த நேரமும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆவியானவர் ஆமென் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதான். எது யார் எந்த நேரம் இல்லாட்டாலும் அந்த இடத்த நிரப்புறதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். எல்லா வேலையும் செய்ய தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் செய்ய ஆண்டவர் பயிற்றுவித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எதுவுமே ஒரு நாள் தடைப்படாது. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த கிருபைகளை தர்றார் எந்த நற்கிரியும் செய்வதற்கு. 6வதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஸ்தோத்திரம். 12:11. ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 6வதாக ஆவியானவரின் செயல்பாடுகள் 6வது வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வரங்கள் அவசியம் தேவை. இந்த கடைசி நாட்களில் ஊழியம் செய்வதற்கு வரங்கள் தேவை. 1 கொரிந்தியர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. வரங்களை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். 4வது வசனம் 1 கொரிந்தியர் 12:4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 9 வரங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஏராளமான வரங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். வரங்கள் நிறைய இருக்கிறது. இந்த இடத்துல 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வரங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். எதற்காக என்றால் ஊழியம் செய்வதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இந்த வரங்கள் நம் மூலமாக கர்த்தர் விரும்புகிற காரியங்களை இந்த தேசத்தில் செய்ய முடியும். அற்புதங்களை செய்யுகிற வரம். இதை வைத்து என்ன செய்வது? பணம் சம்பாதிக்க அல்ல, தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. சீஷர்கள் சென்ற இடமெல்லாம் அற்புதங்களை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடைபெற்ற அற்புதங்களை காட்டிலும் அப்போஸ்தலர் நாட்களிலே சர்வ சாதாரண அற்புதம் நடந்துச்சு. என்ன செய்தார்கள் தெரியுமா? அற்புதம் யார் யார் மூலமாக வரங்கள் வெளிப்பட்டதோ அத்தனை பேரும் அவர்கள் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்.
சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடத்துல அற்புதம் நடக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நல்லா வாசித்து பாருங்கள். இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கும். எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதோ அங்கே அற்புதமும் நடக்கும். அப்போ சுவிசேஷம் அற்புதம் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. சுவிசேஷத்தை ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும். வரங்கள் கிரியேட் செய்த அற்புதங்கள் நடந்தால் சுவிசேஷ வசனம் கிரியேட் செய்யும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில் அற்புதங்கள் நடைபெற்றது. இந்த கடைசி நாட்களில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்க கரத்தினால் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்க வேண்டும். நீங்க ஒரு வீட்டில் கால் வைக்கிறீங்கன்னா அற்புதம் நடக்கணும். ஆமென். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தலைவர்களும் ஜெபிங்க, ஆண்டவரே நாங்க நடத்துகிற கேர்சல்ல அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆமென். நம்முடைய கரங்களினால் கர்த்தர் செய்ய வேண்டும். இந்த அற்புதம் நடக்கும்போது ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைகிறது. சுவிசேஷத்தின் ஸ்தோத்திரம், அந்த வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிற வல்லமையை அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வரங்களுக்காக ஜெபிங்க. ஆவியானவரை பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ள தந்திருக்கிற வரங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் பெரிய காரியத்தை செய்யணும். ஆவியானவர் நமக்கு தந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும். 7வது கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆவியானவரின் செயல்பாடுகளில் 7வது ரோமர் 8:26, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்ம வாழ்க்கையில சில குறைவுகள், பலவீனங்கள், இதுல நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் உதவி செய்யறனால தான் நம்ம இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நம் மூலமாக பேசுகிறவர் என்னென்ன நேரம் என்ன உதவி தேவை அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார் ஊழியக்காரங்க வாயிலிருந்து. உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க, கரெக்டாக ஆவியானவர் உதவி செய்வார் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தை கிடைக்கும் போது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. அந்த வார்த்தை கிடைக்கும் போது விசுவாசத்துக்குள்ளே வருவீங்க. அந்த வார்த்தை கிடைக்கும் போது பிரச்சனையே தீர்ந்தது போல இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார், உதவி செய்கிறார். அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்கு ஜெபத்தில் உதவி செய்கிறார். வார்த்தையை தந்து உதவி செய்கிறவர், ஜெபத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏக்கத்தோட, தாகத்தோட, கண்ணீரோட, பல பிரச்சனையோட இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. ஆண்டவர் ஏற்ற வார்த்தையை தந்து உங்களுக்கு உதவி செய்வார். அதான் ஆவியானவர். ஜெபம் பண்றது எப்படி, என்ன ஜெபம் பண்ணனே தெரில, இவ்வளோ நெருக்கத்தில் வார்த்தையே வரமாட்டேக்கு. ஆவியானவர் ஜெபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்தில் உதவி செய்வார். லூக்கா 12:12 நமக்கு தெரிந்த வசனம். ஸ்தோத்திரம். நாம் பேச வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வார்த்தையை தருவார். சில இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டங்களில், சில பிரச்சனைகளில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது தெரியல, எப்படி பேசி அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்வது தெரியலை. பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். எப்படியெல்லாம் உதவி செய்வார் தெரியுமா? வார்த்தையை தந்து தூக்கி விடுவார், உதவி செய்வார். ஜெபத்தில் உதவி செய்வார். சில போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன பேசணும், எப்படி செயல்படணுங்கிறத ஆவியானவர் நமக்கு போதித்து உதவி செய்வார்.
இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான், நிரப்பப்பட்டாதான் நடத்தப்பட முடியும். நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியும். வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த ஆவியானுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் ஆமென் அந்நிய பாஷைகளை பேசி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினதற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கிறோம்? வலது கை உயர்த்தலாமா? பெற்றவங்க தயவு செய்து ஆமென். கை உயர்த்தலைன்னா முன்னால் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் பெந்தேகோஸ்தே சபை என்பது வாயில் அல்ல, அனுபவத்தில் இருக்கணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாயினால சொல்றது இல்லை. நாங்கள் ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச், நல்லது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோமா? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோமா? பரிசுத்தாவியை பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேச தொடங்கினார்கள். அப்படி பேச தொடங்கின போது அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, எழுப்புதல் உண்டானது. ஆவியானவர் இறங்கிட்டார்னா எழுப்புதல் வந்துடும். இந்த கடைசி நாட்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். இருக்கிற இடத்துல எல்லாரும்